ஒவ்வொரு ராசிக்கு இருக்கக்கூடிய டாக்ஸிக் ட்ரேட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மிதுன ராசியை வந்து நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை நான் எப்படி நீ உணர்ந்து வச்சுருக்கேன் அப்படின்னா சினிமா ஸ்டார் டிஆர் ராஜேந்திர போல உணர்ந்து வச்சுருக்கேன். டிஆர் ராஜேந்திரனால் இசையமைக்க முடியும், எழுத முடியும், பாட முடியும். இப்படி அவரால் முடியாத ஒரு விஷயமே இல்லை. சினிமா துறையில் இருக்க 64 விஷயமும் அவரால் பண்ண முடியும். அப்படி ஒரு டேலண்டான ஆர்டிஸ்ட் டிஆர் ராஜேந்திரன். அதே தான் மிதுன ராசி. மிதுன ராசியோட மைண்டு ரொம்ப ஸ்கேட்டர்டு மைண்டு, புரியுதுங்களா? அவங்களால எல்லா விஷயமும் பண்ண முடியும். 3-4 வேலைகள் பண்ண முடியும். அது 3-4 வேலையிலும் திறமையான ஆளாக பேர் எடுக்கவும் முடியும். அது செய்யக்கூடிய ராசி மிதுன ராசி. அந்த ஸ்கேட்டர்டு மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களை ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆக்குது, புரியுதுங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேன்னு வரும்போது அவங்க அதில் கொடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸும் அதில் கொடுக்கக்கூடிய டைமும் ரொம்ப இன்கன்சிஸ்டண்டாக இருக்கும். யாரெல்லாம் மிதுன ராசியை லவ் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் மிதுன ராசியில் கல்யாணம் பண்ணிக்கிங்களோ, உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஒரு 2 நம்பரை டேட் பண்ணுற மாதிரி, 2 நம்பரை கல்யாணம் பண்ண மாதிரி தோணும். ஒரு வகையில் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அந்த ஒரு படத்தில் கூட டைலாக் வரும். இன்னொன்று ரொம்ப கோவக்காரலாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டைலாக் வரும். அதுபோல் அவங்களுக்கு 2 ஃபேஸஸ் இருக்கும். ஏன்னா மிதுன ராசி தான் ஃபஸ்ட்டு ராசி 2 சிம்பிளோட, 2 விதமான உயிரினங்களோட வந்திருக்கக்கூடிய ராசி. ஸோ மிதுன ராசிங்களால் 2 வகையாக செயல்படக்கூடிய ராசி மிதுன ராசி. அவங்க மைண்ட் வந்து ஒரு டைமில் ஒரு விஷயம் இருக்கும், டக்குன்னு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, டக்குன்னு இப்படி மாறிடுவாங்க. ஸோ மிதுன ராசியை புரிந்து கொள்வதே பெரிய சிக்கல். இந்த புரிந்து கொள்வதே பெரிய சிக்கலுங்கிறது தான் நான் அவங்ககிட்ட பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாக்ஸிக் ட்ரேட்டாக பார்க்குறேன். இது போல் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் இதை பார்த்து டீட்டெயில்டாக வீடியோ போடணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இருக்குது என்ன டாக்ஸிக் ட்ரேட்டுன்னு தனியாகவே ஒரு பெரிய வீடியோ போடுறதுக்கு அந்தளவு நான் அது ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.